சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் பாலஸ்பந்தத்தின் 2வது ஸ்லோகம். இப்போ காட்சி என்னன்னா, தேவர்கள் எல்லாம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனிடம் சரணாகதி செய்தார்கள். 10 தலையனை அழிப்பதற்காக 10 ரதன் மகனாக அவதரிக்க வேண்டும்னு பிரார்த்தித்தார்கள். இப்ப சரணாகதின்னு காலில் விழுந்தவாளுக்கு அபயம் அளிக்க வேண்டுமே, நீங்கள் அஞ்சாதீர்கள், உங்களுக்கான காரியத்தை நான் செய்து தருகிறேன்னு சொல்ல வேண்டும் அல்லவா? அதை புன்னகையோடு பகவான் நாராயணன் சொன்னானா. அந்த புன்னகையை வடுவூர் ராமன் திருமுகத்திலே அனுபவித்து வில்லூர் சுவாமி இந்த ஸ்லோகத்தை அருளுகிறார். எல்லாரும் தயாராயிட்டு இல்லையா? சீதாராமர்கள் முன்பு அவர்கள் புன்னகையை அனுபவித்தபடி நாம் உரையாடுவது போல உணர்ந்து கொண்டு இந்த ஸ்லோகத்தை அப்படியே எல்லோருமாக சேவிப்போம். மாமா பீதிர் பவது பவதாம் பத்ரமித்யுக்தி ரம்யம் மாயா பேதம் சதசி மருதாம் யத்ஸ்மிதம் மந்தமாசீத் முக்தம் தத்கிம் வசதி ச முகா வாசனே ஸ்வானனேதே ஸ்னிக்தம் மஹ்யம் திஷது ததிதம் பத்ரபூர்ணாம் அபீதிம். இப்போ வில்லூர் சுவாமி வடுவூர் ராமனை பார்த்து சொல்கிறார், ராமா, நாராயணனான உன்னிடம் தேவர்கள்லாம் வந்து சரணாகதி பண்ணினார்கள். உடனே நீ தேவர்களை பார்த்து சொன்னாய், மாமா பீதிஹி, தேவர்களே உங்களுக்கு பீதி வேண்டாம், பயம் வேண்டாம், அச்சம் வேண்டாம். எப்ப என் காலில் வந்து விழுந்துட்டேளோ உங்களை காக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று நீ சொன்னாய். மேலே பவது பவதாம் பத்ரம், சான்ஸ்கிரிட்ல பத்ரம்னா மங்களம்னு அர்த்தம். தேவர்களே உங்களுக்கு பயம் வேண்டாம், பத்ரம் என்னும் மங்களம் நிறைய போகிறது என்று பகவானே நீ சொன்னாய். ஆனா சொன்னதை வெறுமன ஏனோ தானோன்னு சொல்லல, முகம் சுளித்தபடி சொல்லவில்லை, அதை நீ புன்னகையோடு சொன்னாய் என்று தெரிவிக்கிறார். ஏன்னா பகவான் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணும்போது அந்த புன்னகையோடு மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு அனுகிரகம் பண்ணுவான். அப்பதான் அந்த அனுகிரகம் பக்தனுக்கும் இனிக்கும். அதனால இதை சொல்லும் போது மாயா பேதம் சதசி மருதாம் யத் ஸ்மிதம் மந்தமாசீத், ஒரு மெல்லிய புன்னகையோடு தேவர்களை பார்த்து ராமா நாராயணா அந்த வார்த்தையை நீ சொன்னாய். அது எப்படிப்பட்ட புன்னகை? முக்தம் தத்கிம் வசதி ச முகா வாசனே ஸ்வானனேதே, அது ரொம்ப அழகான புன்னகை. ஸ்னிக்தம் மஹ்யம் திஷது ததிதம் பத்ரபூர்ணாம் அபீதிம், மேலும் ஒரு கள்ளம் கபடம் இல்லாத புன்னகை. ஏன்னா சில பேர் கள்ளங்கபடம் உள்ளவர்கள் கூட சிரிப்பார்கள், அந்த சிரிப்பு இது இல்லை. இது கள்ளங்கபடம் இல்லாத அழகிய மெல்லிய புன்னகை. அப்படி ஒரு புன்னகை பூத்தாயே ராமா, அந்த புன்னகை அடியேனுடைய பயத்தையும் போக்கி அடியோங்களுக்கும் எல்லா மங்களங்களையும் அருளட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்திக்கிறார் வில்லூர் சுவாமி. ஆஸ் யூஷுவல் ஒவ்வொரு புன்னகைக்கான ஸ்லோகத்திலும் 3 விஷயங்கள் இருக்கும் அல்லவா? அப்ப இந்த ஸ்லோகத்தில் முதல் விஷயம், புன்னகைக்கான காரணம் என்னன்னா, பகவான் தன் உறுதியை வெளிப்படுத்துறானா. நான் உன்னை காப்பாற்றியே தீருவேன் என்ற அந்த கான்பிடன்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அந்த உறுதியை புன்னகையால சொல்றானா. ஏன்னா நம்ம கிட்ட ஒருத்தர் உதவி கேட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால செய்ய முடியும் முடியாது நமக்கே சந்தேகமா இருந்ததுன்னா நாம சிரிச்சு உறுதியோடு சொல்ல மாட்டோம். நிச்சயமா காக்க முடியும்னு யாருக்கு அந்த சக்தி இருக்கோ அவர் தான் புன்னகையோடும் உறுதியோடும் அதை தெரிவிப்பார். அப்போ பகவான் சொன்னா, தேவர்களே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு பயம் வேண்டாம், மங்களம் உண்டாகட்டும்னு சொல்றான்னா காக்கும் சக்தி அவனிடம் இருக்கிறது. அந்த உறுதியை வெளிப்படுத்துவதற்காக இந்த புன்னகை செய்தான். அதுதான் புன்னகைக்கான காரணம். 2, இந்த புன்னகை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னன்னா, பகவான் பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணும்போது ஏனோதானோன்னு பண்ண மாட்டான், அப்படி ஒரு மகிழ்ச்சியோடு பண்ணுவானாம். இதை கீதையிலே கண்ணபிரானும் சொல்கிறான். தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே, என்னையே ஆசையோடு வழிபடும் பக்தர்களுக்கு பிரீத்தி பூர்வகம் ததாமி, நான் ரொம்ப சந்தோஷமா வந்து அனுகிரகம் பண்ணுவேன்னா. அது அப்படியே தமிழில் நம்மாழ்வார் வெறிதே அருள் செய்வர் உவந்து என்று பாடினார். சந்தோஷத்தோடு அருள் புரிவான்னு, அந்த சந்தோஷத்தோடு அருள் புரிவேன்கிறத காட்டத்தான் இவ்வாறு புன்னகை செய்கிறான் பகவான். இது புன்னகை உணர்த்தக்கூடிய செய்தி. இப்போ 3வது, இந்த புன்னகையை அனுபவிப்பதால், அது அனுபவிப்பதே பலன்கிறது ஒரு புறம், இந்த புன்னகையை அனுபவித்து நம் இல்லங்களில் உள்ள சீதாராமர்கள் முன்பு இந்த ஸ்லோகத்தை சேவிப்பதால் நாம் பெறக்கூடிய பலன் என்ன? வாங்க முதல்ல ஸ்லோகத்தை சேவிச்சுடுவோம், சேவிச்சுட்டு பலன் என்னங்கிறதையும் பார்த்துடுவோம். மாமா பீதிர் பவது பவதாம் பத்ரமித்யுக்தி ரம்யம் மாயா பேதம் சதசி மருதாம் யத் ஸ்மிதம் மந்தமாசீத்
முக்தம் தத்கிம் வசதி ச முகா வாசனே ஸ்வானனே தே ஸ்னிக்தம் மஹ்யம் திஷது ததிதம் பத்ரபூர்ணாம் அபீதிம் என்று சொல்லி உங்கள் முன்னே படத்தின் வடிவிலோ விக்கிரக வடிவிலோ எழுந்தருளி இருக்கக்கூடிய சீதாராமர்கள் முன்னிலையில், ஏன் அதெல்லாம் வச்சுக்க முடியலையா, ஒருவேளை சிலர் பயணத்தின் நடுவிலேயே ஸ்லோகம் கேட்கிறீங்களா, உங்கள் உள்ளத்திலே சீதாராமர்கள் எழுந்தருளி இருக்கிறார்கள். உள்ளத்தால் மனதார தியானித்துக் கொண்டு இந்த ஸ்லோகத்தை சொன்னால் பயம் அனைத்தும் விலகும். நம்ம வாழ்க்கையில என்னென்ன பயம் இருக்கிறதோ, எதையோ பார்த்து பயப்படுறோம். 2 வருஷம் முன்னாடி கோவிட்டை பார்த்து பயந்தோம், இப்போ டெங்குவையும் நிப்பாவையும் பார்த்து பயப்படுறோம். அப்போ பயம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. அது நீங்கி அபயமும் மங்களமும் ஏற்பட, பயம் நீங்கி மங்களம் ஏற்பட இந்த ஸ்லோகத்தை சொல்லி ராமன் புன்னகையையும் அனுபவிப்போம். இனி அடுத்த புன்னகை பெருமாள் அவதரிக்க போறார். இப்ப 2 ஸ்லோகம் அவதாரம் பண்ணணும் தேவர்கள் பிரார்த்தனை பண்ணிட்டா, அவரும் அவதாரம் பண்றேன்னு ஒத்துனுட்டார். எப்படி அவதரித்தார்? நம்ம ஒத்தொத்தர் இல்லங்களுக்கும் குழந்தை ராமனை வரவேற்று அந்த மழலை சிரிப்பை ரசிக்க தயாராகுங்கள். நன்றி, வணக்கம்.